தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, தவக்காலத்துடைய 3ஆம் வார இந்த திங்கட்கிழமையிலே தாயாம் திருவையானது ரோமை நகரத்தை சார்ந்த புனித பிரான்சிஸ் என்ற புனிதை நினைவு கூறுகின்றது. இவள் தன்னுடைய வாழ்விலே சிறு வயதிலேயே கன்னியராக ஆக வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய பெற்றோரிடத்திலே கூறுகின்றாள். காரணம், இவள் அரசு குடும்பத்தை சார்ந்தவளாக இருப்பதனால் பெற்றோர்கள் இவரை ஒரு அரசருக்கு மனமுடித்து வைக்க சொல்லுகின்றார்கள், கட்டளையிடுகின்றார்கள். இவர் தன்னுடைய பெற்றோருடைய விருப்பத்துக்கு இணங்கி திருமணம் முடித்து 40 ஆண்டுகள் குடும்ப வாழ்விலே தன் கணவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு வாழுகின்றாள். ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் 40 ஆண்டுகள் இந்த திருமண வாழ்விலே ஆளப்பட்டவராக 2 குழந்தைகளை பெற்று நல்ல வளர்த்து அந்த 2 பிள்ளைகளும் அவர்கள் சூழ்நிலை காரணமாக அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். அதன் பிறகு அவருடைய கணவர் அரசர் நாடு கடத்தப்படுகின்றார். இவ்வாறாக பல துன்பங்கள் இந்த பிரான்சிஸுடைய வாழ்விலே பல இன்னல்களை அடைந்து ஆண்டவர் இயேசுவை சொந்தமாக்கி கொண்டார். பரு தியாகங்களையும் இன்னும் பல்வேறு ஜப தவ முயற்சிகளிலுமே தன் வாழ்வை கழித்தாள். இயேசுடைய பாடுகளை அவள் தியானித்தாள். இயேசுடைய தன் வாழ்வுடைய துன்பத்தை இயேசுடைய துன்பத்தோடு ஒப்பிட்டு தன் வாழ்நாள் முழுமையாய் இயேசுவுக்காக நான் துன்பப்படுகிறேன் என்று சொல்லி பல புண்ணியங்களை தன் வாழ்நாளிலே செய்திருக்கின்றாள். அதன் பிறகு தன்னுடைய வாழ்விலே இந்த பெனடிக்டைன் இந்த துறவியாக அவள் மாறுகின்றாள். அதன் பிறகு கடவுளுடைய ஒரு பிள்ளையாக இந்த கன்னியராக தன் வாழ்நாள் முழுமையாய் இருக்கின்றாள். அமீர் இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே சிரியா நாட்டை சார்ந்த இந்த நாமானுக்கு தொழுநோய் நீங்குகின்றது. காரணம், அந்த சிரிய நாட்டு அரசன் கடிதத்தை அங்கு அனுப்பி வைக்கின்றான். எலிசேசியிடத்திலே அந்த இறைவாக்கினரிடத்திலே கொடுக்கின்ற பொழுது அங்கு ஒரு நம்பிக்கையை அந்த சிரியா அந்த நாட்டு அந்த அரசனுடைய வழியாக அவருடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை அவர் பெறுகின்றார். அரசன் அந்த எலிசேக்கு ஆணையிடுகின்றான், இதோ இவன் அனுப்பப்பட்டிருக்கின்றான், தொழுநோயோடு இருக்கின்றான், எப்படி என்னால் குணப்படுத்த முடியும்? ஆகவே நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று அந்த எலிசே அந்த இறைவாக்கினர் கேட்கிற பொழுது, நீ போய் இந்த யோர்தான் ஆற்றங்கரையிலே 7 முறை நீ மூழ்கி அதில் குளித்து அதன் வழியாக நீ நலம் பெறுவாய் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு முதலிலே அவர் கீழ்ப்படிய மறுக்கின்றார். எப்படி நான் செல்வது? இவர் என்னை தொட்டு சுகப்படுத்த மாட்டாரா? இவர் என்னை தொட்டு நலப்படுத்த மாட்டாரா என்ற ஒரு ஆணவத்திலே அவன் உழந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதன் பிறகுதான் என்ன ஆகின்றான்? சரி, அவர் எலிசே அந்த இறைவாக்கருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றான். அதன் பிறகு அந்த யோர்தான் ஆற்றங்கரையிலே போய் 7 முறை அவர் மூழ்கி குளிக்கின்றான். நாமான் நலம் பெறுகின்றான், தொழுநோய் நீங்குகின்றது. பாருங்கள், எத்தனை பேருடைய ஒரு கூட்டு முயற்சி! அது அரசன், எலிசே இறைவாக்கினர் மற்றும் சிரியா நாட்டை சார்ந்த அந்த நாமானுடைய நம்பிக்கை. இதைத்தான் இயேசு இந்த நற்செய்தியிலே அந்த யூதர்களிடத்திலே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களுக்கு தான் மீட்பு என்று இந்த யூதர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு தான் மீட்பு, கடவுள் எங்களை தான் ஆட்கொள்வார் என்று. அந்த சூழ்நிலை இயேசு இதோ சிரிய நாட்டை சார்ந்த அந்த நாமானுக்கே தொழுநோய் நீங்கிற்று என்று சொல்லுகிற பொழுது இயேசுவை எப்படியாவது கொன்று விட வேண்டும், இவர் பிற இனத்தவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றாரே, அவர்கள் யூத குலத்திலே பிறக்கவில்லையே, அவர்கள் எப்படி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று இயேசுவை சாடுகின்றார்கள். இயேசுவை அவர்கள் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். அப்போ இயேசுடைய அந்த பணி அந்த பிற இனத்து மக்களுக்கு தன் வாழ் இவரே பிற இனத்தாருக்கு இருளகற்றும் ஒளி, இவர் மக்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார். அதுதான் இயேசுடைய செய்தி, பிறப்பின் செய்தி. அப்போ அத்தகைய ஒரு நோக்கோடு பிற இனத்தவர்களும் கடவுளால் அன்பு செய்யப்படுவார்கள், பாவிகள் கடவுளால் அன்பு செய்யப்படுவார்கள் என்ற அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் என்று நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆனால் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுக்கும் அந்த தாழ்ச்சி கிடையாது. எல்லோருமே கடவுளால் அன்பு செய்யப்படக்கூடியவர்கள், எல்லோரும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் என்பதை இயேசு ஆணைத்தரமாக இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். அதைத்தான் ரோமை நகரத்து பிரான்சிஸ் 40 ஆண்டுகள் குடும்ப வாழ்விலே தன் கணவரோடு சண்டை போடவில்லை, மாறாக பரு தியாகத்தோடும் புண்ணியங்களோடும் வாழ்ந்தவள் தான். ஆகவே இன்றைக்கு இல்லறங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பத்தார் எத்தகைய ஒரு உறவு நிலையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்திப்போம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்மையும் நலப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார். இன்றைக்கு தொழுநோயை விட இன்றைக்கு அநேக பேர் கோபத்தினால், ஆணவத்தினால், இருமாப்பினால், வைராக்கி என்ற தொழுநோயில் இன்றைக்கு பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் போதை பழக்கத்திலும் கெட்ட துர்க்க குணங்களிலும் இன்றைக்கு தொழுநோயை நாள் விட முடியவில்லை என்று ஆண்டவர் இயேசுவோட கரங்களை இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். சிரியா நாட்டு சார்ந்த அந்த நாமன் அந்த தொழுநோய் நீங்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும்
ஆண்டவர் உடல் நோய்கள், மன நோய்கள் அனைத்தையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அதுக்கு உண்டான பாவத்தை விட்டு விடுவோம். நாம் பாவ சங்கீத அந்த அருட்சாதத்தின் வழியாக நாம் நலம் பெறுவோம், இறை நம்பிக்கை பெறுவோம். தாழ்ச்சியோடு நாம் அந்த இறைவாக்கினர் வெளிப்படுத்துகின்ற உண்மைகளை, ஆண்டவர் இயேசு பேசுகின்ற நலமான வார்த்தைகளை விசுவசிப்போம், கடைபிடிப்போம், நலம் பெறுவோம், சுகம் பெறுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் நலம் பெற, சுகம் பெற தடையாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எங்களுடைய பாவங்களை விட்டுவிட நாங்கள் மனம் வருந்தி அதற்கு பரிகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக என்றும் இறை நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க இந்த நாள் ஒரு இனிய நாளாக கொடுத்திருக்கிறது. யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த தவக்கால இந்த 3ஆம் வாரத்திலே தாங்கள் ஒப்புரவு பெற வேண்டும், ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் சமாதானம் நலம் பெற வேண்டும் என்று வேண்டுகின்ற அநேக பிள்ளைகள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே பல தடைகள் நீங்கி நலம் பெற, சுகம் பெற, இன்னும் நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போர்கள், இஸ்ராயல், அமெரிக்கா, இந்த ஈரான் இடையே நடக்கக்கூடிய இந்த போரினால் அநேக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இயேசுவே, இதோ உம்முடைய பரிசுத்த வல்லமை, இதோ நாடுகளுடைய அமைதியை, சமாதானத்தை கொடுக்கும்படியாக என்னாலும் உடைய இறை வல்லமை, இறை ஆற்றல் ஒவ்வொருவருக்கு நம்பிக்கையும் இன்னும் நாடும் இணை மக்களும் சமுதாயமும் ஒற்றுமையோடும் அன்புறவோடும் வாழக்கூடிய அல்ல ஆற்றலையும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கும் குணமளிக்கும் ஆற்றலையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.